ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ 3 ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. இந்த வாரம் யார் எவிக்ஷன் ஆக போறாங்க அதை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ரோமோ இருக்கு. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், நம்ம எஃப்ஜி அவர்களும் ஆதிரியும் தான் பிக் பாஸ் வீட்ல இருந்து அபிஷியலா எலிமினேட் ஆட்டாங்கன்னு சொல்லிட்டு நேத்தே இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. சோ அதனால இப்போ இந்த ப்ரோமோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு, ஓகேவா? பட் இங்க சேவிங் ஆர்டர் இருக்குல்ல, இதுதான் வந்து டிஃபரெண்டா இருக்கு. அமித் பார்கவியும் நம்ம இவரு கமருதனையும் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிருக்காங்க. இதுதான் ஆச்சரியமா இருக்கு. அது மட்டும் இல்லாம கனியும் சாண்ட்ராவையும் செகண்ட் சேவ் பண்ணிருக்காரு. அது கூட சாண்ட்ராவும் கனியும் யோசிச்சிருப்பாங்க, என்னதுக்கு இவங்க கூட சேவ் பண்றீங்க, என்னதுக்கு இவங்க கூட சேவ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பாங்கல. பட் நம்ம விஜேஎஸ் வந்து சேவிங் ஆர்டரே மாத்திருக்காருன்னு யாருக்குமே தெரியல. அமித் பார்கவுக்கும் ஓட்டு இல்ல, அதே மாதிரி கனி அவர்களுக்கும் ஓட்டு இல்ல, சாண்ட்ராக்கும் ஓட்டு இல்ல அதிகமா. சோ ஓட்டு இருக்க திவ்யாவெல்லாம் லாஸ்டா சேவ் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஓட்டிங் ஆர்டரே கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கு. சோ ஹாட் சீட்ல யார் யாரை உட்கார வச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம திவ்யா கணேஷ் அவர்கள், சுபிக்ஷா, எஃப்ஜே, ஆதிரை, விஜே பார்வதி. விஜே பார்வதி போயிடக்கூடாதுன்னு வேடி நின்றுப்பாங்க போல. அதே மாதிரி ஆதிரையும் செம்ம பயத்துல இருந்தாங்க. எஃப்ஜேவும் அதே மாதிரி தான் இருந்தாங்க பார்க்கும்போது. சுபிக்ஷா எல்லாம் டோட்டல் அவுட், ஏன்னா சுபிக்ஷா அந்த வாரம் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு அவங்க ஆல்ரெடி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அதை பேஸ் பண்ணி சுபிக்ஷாவே ஹாட் சீட்ல உட்கார வச்சு வேற லெவலு. சோ திவ்யா கணேஷ் மட்டும் தான் இங்க ஓரளவுக்கு மூஞ்சி பிரைட்டா இருக்கு. பட் ஆனா திவ்யா கணேஷ்க்கும் உள்ள பயம் இருந்திருக்கும். இந்த வாட்டி பாத்தீங்களா சேவிங் ஆர்டர் வேற மாதிரி வந்து மாத்திட்டு இருக்காப்ல. நான் தான் சொல்றேன், பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும், பிக் பாஸ் டீம் பொறுத்த வரைக்கும் சேவிங் ஆர்டர்லாம் இந்த வாட்டி அதிகமா வந்து முக்கியத்துவமே கொடுக்க மாட்டாங்க. அது போன சீசன்ல இருந்து அப்படிதான் இருக்கு. இங்க இன்னொரு விஷயம் எவ்வளவு பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. சாண்ட்ரா, நான் ஆல்ரெடி சொன்னல, சாண்ட்ரா கிளாஸ் வந்து வீட்டுல வர போறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு இன்ட்ரோவும் வந்து கொடுத்திருந்தாங்க. அது சௌந்தர்யா தான். சௌந்தர்யாவோட சிக்னேச்சர் ஸ்டெப் இப்படி போடுவாங்களா, அதை போட்டு காமிச்சிருப்பாங்க, அங்கேயே பார்த்திருப்பீங்க. சோ நல்லா இருக்கு. பட் ஆனா இதை வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தால, எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு தான் போறாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நாளைக்கு தான் போற மாதிரி இன்ஃபர்மேஷன் வருதுன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க மூவி ப்ரொமோஷனுக்காக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நானும் சொல்லியிருந்தேன் சாண்ட்ரா கிளாஸ் வேஷம் போட்டு தான் உள்ள போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ஓரளவுக்கு கரெக்ட் ஆயிடுச்சு. சோ அது சௌந்தர்யா தான். சௌந்தர்யா வீட்டுல போறாங்க, வேற லெவல்ல ஃபன் இருக்க போது. அது மட்டும் இல்லாம நாளைக்கு பேரண்ட்ஸ் எல்லாரும் உள்ளவும் போறாங்க. கிறிஸ்மஸ் வருதுல, கிறிஸ்மஸ் கொண்டாட்டமும் இருக்க போது. சோ ஜாலியா இருக்க என்ன பொறுத்த வரைக்கும் இதுக்கு அப்புறமேட்டு எபிசோடுன்னு நினைக்கிறேன். பட் ஆனா நிறைய மிக்சடான எமோஷன்ஸ் இருக்கும். இந்த எவிக்ஷன் ப்ராசஸ் இருக்குல்ல, இதுல வந்து அதுக்கப்புறமேட்டு சபரியை சேவ் பண்ணிருக்காரு. முதல்ல அமித் பார்கவ், அதுக்கப்புறமேட்டு நம்ம கமருதீன் ரெண்டு பேரையும் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணாரு. நெக்ஸ்ட் வந்து கனி அவர்களையும் சாண்ட்ராவையும் சேவ் பண்ணாரு. மூணாவதா வந்து நம்ம சபரியா சேவ் பண்ணாரு. நாலாவதா அரோரா. சோ மீதி இருக்க 5 பேரை வந்து ஹாட் சீட்ல உட்கார வச்சிருக்காரு. இதுதான் வந்து சேவிங் ஆர்டரா இருக்கு. இதை நீங்க ப்ரோமோல பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். கிளிப் பை கிளிப் வந்து கட் பண்ணி பாருங்க, அது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ இதுதான் வந்து சேவிங் ஆர்டரா இருக்க போகுது. சோ இன்னைக்கான எபிசோட்ல 2 எவிக்ஷன். ஆதிரை எவிக்ட் ஆகும்போது விஜய பார்வதி, ஆதிரை எவிக்ட் ஆகும்போது கூட இல்ல, நம்ம எஃப்ஜே எவிக்ட் ஆகும்போது விஜய பார்வதி ரொம்ப சந்தோஷப்படுவான்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எஃப்ஜே எவிக்ட் ஆயிருந்தாருன்னா கண்டிப்பா ஆதிரை கூட ஹாப்பியா இருக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதுக்கப்புறம் பின்னாடியே நீ போறன்றது உங்களுக்கு தெரியாமே அப்படி இருக்கியமா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா 2 பேருமே வந்து எதிர்பார்த்தே இருக்க மாட்டாங்க. அந்த லெவலுக்கு வந்து ஒரு விஷயம் நடக்க போகுது. ஏன்னா 2 பேரையும் ஜோடியா வெளியே தூக்கி அடிக்க போறானுங்க. அது வேற லெவல்ல இருக்கும் பார்க்கும்போது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னெல்லாம் சர்ப்ரைஸ் இருக்குன்ட்டு. ஆனா இங்க நான் ஒரு கேள்வி என்ன கேட்கிறேன்னா, அந்த டான்ஸ் மாரத்தான் 2.0 ஒரு டாஸ்க் வச்சீங்க, அதை பத்தி பேசுறீங்களா இல்லையா? அதை பத்தி ப்ரோமோவே வரலையே, எனக்கு புரியலையே. அப்போ நீங்க டான்ஸ் மாரத்தான் இந்த டாஸ்க் வந்து குழி தோண்டி புதைச்சிட்டீங்க நீங்களும் அதானே? ஏன்னா அவங்களும் ஒண்ணும் வைக்கல மக்களே அந்த அளவுக்கு டாஸ்க பெருசா. சும்மா ஒப்புக்கு சப்புன்னு ஒரு டாஸ்க் வச்சிருக்காங்க, மொக்க டாஸ்க். சோ அதுக்கு பதிலா வேற எதனா டாஸ்க் வச்சிருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். முயல் டாஸ்க்லாம் நல்லா இருந்திருக்கும். சோ பாக்கலாம். ஓகே மக்களே, இதுதான் வந்து எவிக்ஷன் அப்டேட் தான் வந்து இந்த ப்ரோமோ வந்திருக்கு. சோ இதுல வந்து எஃப்ஜே ஆதிரை 2 பேரும் எவிக்ட் ஆகிறாங்க. சோ இதுதான் இன்னைக்கான அப்டேட். மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோலாம் உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.